சாதி ஆணவ படுகொலை குறித்த தம்பிகள் கோபி மற்றும் சுதாகர் அவர்களுடைய வீடியோ பரிதாபங்கள் வீடியோ டெலிட் செய்யப்பட இருக்கிறதா அப்படிங்கறதாங்க நேற்று இணையம் முழுக்க இதாங்க பேச்சு. இணையம் முழுக்க எங்க திறந்தாலும் கோபியையும் சுதாகரையும் ஒரு பக்கம் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், இன்னொரு பக்கம் அந்த வீடியோவிற்காக ஏன்னா தொடர்ச்சியா அவங்க நகைச்சுவை மூலமாக பல நல்ல கருத்துக்களை சொல்லி வரக்கூடியவர்கள். ஏற்கனவே இந்த திருப்பதி லட்டு விவகாரத்துல அவங்க வீடியோவிற்காக நான் அவர்களை பாராட்டி தமிழ் கையில ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்ப நெல்லையில் சாதி ஆணவத்திற்கு கவின் என்ற ஒரு இளைஞனை மென்பொறியாளனை நாம் பலி கொடுத்திருக்கிறோம். இந்த தருணத்துல சமூக நீதி சிந்தனையாளர்கள் எல்லோரும் இதை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். நாம ஒரு பக்கம் உணர்ச்சி நிலையில் இருந்து அல்லது டேட்டாஸின் அடிப்படையில அல்லது சட்டத்தின் துணை கொண்டெல்லாம் இதை கண்டித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது நகைச்சுவை என்ற வடிவத்தின் மூலம் இந்த நாட்டினுடைய சாதிய சிந்தனை கொண்டவருடைய மனசாட்சியை நேற்று ஒழுக்கி விட்டார்கள் கோபியும் சுதாகரும். உள்ளபடி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், சல்யூட். ரொம்பவே சிறப்பா அந்த வீடியோவை பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த வீடியோ டெலிட் ஆக போதா? ஏன்னா அந்த வீடியோ டெலிட் பண்ண போறாங்க. நேற்று முழுக்க சமூக வலைதளங்களில் செய்தி பரவியது அல்லவா? அந்த வீடியோ டெலிட் ஆக போதா? கோபிக்கும் சுதாகருக்கும் என்னதான் பிரச்சனை? தட் மீன்ஸ் சமூக வலைதளங்களில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. நீங்க கோபி சுதாகர் வீடியோ தொடர்ச்சியா பார்த்திருப்பீங்க. நிறைய குடும்ப சார்ந்த சிக்கல்களை பத்தி பேசியிருப்பாங்க, சமூகம் சார்ந்த சிக்கல்களை பத்தி பேசியிருப்பாங்க, டிராபிக் நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்ப இந்த சாதிய ஆணவ படுகொலை தொடர்பான அந்த வீடியோ உள்ளபடியே அருமையான ஒரு வீடியோ. அத நீங்க நான் திருநெல்வேலி மாவட்டத்துக்காரனால எனக்கு தெரியும். எவனா ஒருத்தன் ஊர்ல சுத்திக்கிட்டு இருப்பான் வெட்டியா, அவன் தான் இந்த பயில்கள் எல்லாம் தூண்டி விடுறது. அப்படியே நம்ம யாரு தெரியும்ல, நம்ம என்ன பரம்பரை தெரியும்ல, அப்படியே ஆண்ட பரம்பரை பெருமையா பேசுறது. ஆனா உள்ளபடியே பார்த்தீர்கள் என்றால் அந்த குடும்பத்துல கல்வி அறிவு இருந்திருக்காது, வறுமை இருக்கும். நான் சொல்றது இந்த குறிப்பிட்ட குடும்பம் இல்ல, இந்த ஆண்ட பெருமையை பேசக்கூடிய எல்லா சமூகங்களிலும் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட சமூகம், இந்த சமூகம் அந்த சமூகம்னு இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லாருமே ஆண்ட சமூகமாகத்தான் தன்னை சொல்லிக் கொள்கிறார்கள். அத்துணை பேரும் தங்களை ஆண்ட சமூகமாகத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் உள்ளபடியே அப்படித்தான் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க தாத்தா காலத்திலேயோ அவங்க அப்பா காலத்திலேயோ பொருளாதாரத்தில் பெரும் சிக்கலை சந்தித்தவர்களாக இருப்பார்கள், அல்லது கல்வி அறிவு அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லாத ஒரு சமூகமா தான் இருந்திருக்கும். எல்லாம் அப்படித்தான் இருந்து வந்திருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஆனா இவர்கள் அத்தனை பேருக்குள்ளும் ஒரு சாதிய மனநிலை தொடர்ந்து ஊட்டப்பட்டு அதுல இருந்து ஒரு சாதிய வெறியாக அது மாறி அது எங்க போய் நிக்குது? வெட்டு குத்து கொலையில போய் நிக்குது. இதை அதுல கொஸ்டின் பண்ணிருப்பாங்க. என்னடா எனக்கு தெரியும், அதெல்லாம் உண்மையிலே தைரியம் வேணுங்க. என்ன நீங்க ஏத்தி விடுறா? அப்பா பட்டாணி வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு, ஏன்னா பொரியல் வியாபாரம் பார்த்துட்டு இருந்தாரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல. அவங்க ஐயா வீட்டுல சண்டையை போட்டுட்டு என்ன வள்ளலார் மடத்துல போய் சோறு வாங்கி தின்னுட்டு இருந்தாரு. அதான் எனக்கு தெரியுமாடா அப்படிம்பாரு. ஏங்க இதெல்லாம் உண்மையிலே பெரிய விஷயங்க. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள் அப்படிதான் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல எங்கேயா பட்டாணி வியாபாரம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் பையன்கிட்ட போய் சொல்லுவான், ஏய் அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு. அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுவான். டேய் படிங்கடா, படிச்சு வேலைக்கு போங்கடா. அதெல்லாம் கிடையாது. எவ்வளவு நாளைக்கு? உடம்புல ரத்தம் சூடா ஓடுற வரைக்கும். 19 வயசுலயோ 20 வயசுலயோ 24 வயசுலயோ அருவாளை தூக்குற ஒரு பையன் அந்த ஸ்டேஜ்ல அப்படியே நிக்க மாட்டான். பாஸ் ஆகி நிக்காது லைஃப். 60 வயசு ஆகும்போது தெரியும். அவன் கூட படிச்சவன் ஒருத்தன் வாத்தியாராவோ வக்கீலாவோ கலெக்டராவோ ஒரு தாசில்தாராவோ ஆர்டிஓவாகவோ அல்லது ஒரு வியாபாரம் வச்சு ஒரு மளிகை கடை வச்சு அல்லது ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு ஒருத்தன் ஒரு பக்கம் நிப்பான் கூட படிச்சவங்க எல்லாம். இன்னொரு பக்கம் இவன் என்ன செஞ்சுட்டு இருப்பான்? அருவாளை தூக்கிட்டு சுத்தினவன். அந்த வயசுல அது ஜபர்தஸ்தா தெரியும். யமஹால போலாம், புல்லட்ல போலாம், கார்ல போலாம், சுமோல போலாம், ஸ்கார்பியோல போலாம், எல்லாம் நல்லா தெரியும். அதெல்லாம் அதுல காட்டியிருப்பாங்களா? அதாவது தென் மாவட்டம் மட்டுமல்ல, தென் மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு மாவட்டம் என்று எல்லா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சாதிய ஆணவ செயல்பாடுகளை நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்த செயல்பாடுகளை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டி காட்டி கோபி சுதாகரும் அதுல பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி, இந்த ஸ்கார்பியோல உள்ள போனது பாருங்க, அப்படியே ஆடும் அந்த ஸ்கார்பியோ. நமக்கு பயமா இருக்கும். என்னடா ஏன்டா இப்படி ஓட்டுறீங்க, எதுக்குடா? அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு அல்லது வீர வணக்கம் செலுத்துவதற்கு எதுக்குடா இது? இதுக்கா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க? நம்முடைய முன்னோர்கள் சுதந்திரம் பெற்று தந்தது இதற்கா? அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கார்பியோல பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லா, நான் நேத்து இவங்க காமெடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்கார்பியோ பார்த்தேன். அந்த ஸ்கார்பியோல முன்னாடி முழுக்க இதை ஓட்டிட்டாங்க, பிளெக்ஸோ ஓட்டிருக்காங்க. இல்ல அந்த டிரைவர் ஓட்டுறதுல கண்ணாடி இருக்கும் மாதிரி முன்னாடி விண்ட்ஷீல்ட்னு சொல்லுவோம்ல, அது முழுக்க போர்ஷோ ஓட்டிட்டான். அது முழுக்க போர்ஷோ ஓட்டிட்டு இவன் கேட்பாங்க, எப்படா வண்டி ஓட்டுவாங்க? நேத்து அந்த காமெடி பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பார்த்தேன். டேய் கரெக்ட் தான், எப்படா வண்டி ஓட்டுவீங்க? ஆனா இங்க இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பேர் தொங்கிட்டு இருக்காங்க. சொல்றான், நாங்க சொல்லுவோம்ல லெப்ட் ரைட்னு அப்படின்னு. இதுல
இந்த அருவாளை எடுத்துட்டு வெட்ட போறவனை ஆதரிக்கிற ஒரு குரூப். அவன் பக்கமும் ஒரு நியாயம் இருக்கிறது அல்லவா, அதையும் வச்சு செஞ்சிருக்காங்க. ஏண்டா டேய், என்னடா எத்தனை நாளைக்கு அப்படி கிளம்புவீங்க? அவன் சைட்ல இருக்கிற ஒரு நியாயத்தையும் யோசிச்சு பார்க்கணும். அதையெல்லாம் நகைச்சுவை என்ற அந்த ஒரு கலையின் மூலம் உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. உரிச்சு தொங்க விட்டுருக்காங்க. நீங்க நீங்க எப்படி ஊருக்குள்ள அலைவாங்களோ அந்த பசங்க அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. 2025 இருக்கிறோம். இன்னமும் இந்த சாதிய பெருமைகளை பேசுவது, அப்படியே நெஞ்ச தூக்கிட்டாய் அப்படின்னு அலையிறது வேதனையுடைய உச்சம். உள்ளபடியே இப்ப என்னன்னா, அந்த வீடியோ டெலிட் ஆக போதா அப்படின்னு பல பேர் கிளம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த திருப்பதி லட்டு வீடியோ டெலிட் ஆனதுனால பல பேருக்கு பயம், அந்த வீடியோ டெலிட் ஆயிரும் அப்படின்னு. அந்த வீடியோ எல்லாம் டெலிட் ஆகாது, டெலிட் ஆக கூடாது. ஒருவேளை அது டெலிட் ஆகும் சூழலுக்கு தள்ளப்பட்டால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கணும், நிக்கணும். சும்மா நமக்கு என்னன்னு போனா அந்த தம்பிங்க அடுத்தது எப்ப பேசுவான், ஏதாவது பிரச்சனை வந்தா எதுக்குப்பா பேசுனா வீடியோ டெலிட் ஆகும் போயிருவாங்களா இல்லையா? அப்போ அவர்களோடு நாம் நிற்க வேண்டும் தார்மீக அடிப்படையில். நம்ம ஒவ்வொருவருக்கும் அதான் கடமை. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆற்றல், அவர்களுக்கு அந்த நகைச்சுவை என்ற ஆற்றல் இருக்கிறது. அதன் மூலம் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற சமூக நல்லிணக்க கருத்துக்களை, சமூக சீர்திருத்த கருத்துக்களை அவர்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து சமூகத்தில் பேச வேண்டும் அப்படின்னு அன்போடு கேட்கிறேன். சரி, இப்ப அதுல பிரச்சனை, இன்னொரு பிரதான பிரச்சனை என்னன்னா, எல்லாம் இருக்கட்டும் சார், அதாவது திமுக ஆட்சி தான் பாத்தீங்கன்னா, என்ன சார் திமுக ஆட்சியில நான் இதை பேசினா அது எவ்வளவு பேரு இப்போ அது சரியா இருப்பான்னு தெரியல. பட் அதை சொல்லாம இருக்க முடியல. இந்த சாதி அப்படிங்கிறத அதிமுகவும் கண்டுபிடிக்கல, பாஜகவும் கண்டுபிடிக்கல, திமுகவும் கண்டுபிடிக்கல, காங்கிரஸும் கண்டுபிடிக்கல, கம்யூனிஸ்டும் கண்டுபிடிக்கல. அப்ப சாதிங்கிறத யாரா கண்டுபிடிச்சா? அவர் நான் சொல்ல பாஜகனா பாஜகங்கிற கட்சியை சொல்றேன். உடனே பாஜகவும் கண்டுபிடிக்கலான்னு கொஞ்சம் பேர் வராங்க. பாஜக இன்னைக்கு இருக்கிற பாஜகன்ற கட்சி கண்டுபிடிக்கல, பட் அதை காப்பாத்த நினைக்குது. அது வேற, அதை நம்ம பேசுவோம். அப்ப இந்த சாதிங்கிறது பல்லாயிரம் ஆண்டு கால சிக்கல், பல்லாயிரம் ஆண்டு கால அழுக்கு. அப்ப இதை உருவாக்குனது யாரு? எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த பல்லாயிரம் ஆண்டு கால சிக்கலை எப்படி தீர்க்கிறது? இப்ப கண்ணகி முருகேசனுடைய படுகொலை நமக்கு தெரியும். கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க 2003, என்னுடைய நினைவு சரியா இருந்தா 2003 கண்ணகி முருகேசன். அதிமுக ஆட்சி. நீங்க உடனே அதிமுக ஆட்சியில் தான் இப்படி நினைக்கிறது என்ன? நான் இப்ப கேட்டாலும் நான் சொல்றேன், அப்படி அல்ல. இளவரசன் கோகுல்ராஜ் அதிமுக ஆட்சின்னு உடனே அதிமுக ஆட்சி மாறிடுச்சுன்னா இது பாருவா இல்ல. இப்ப நாளைக்கே திமுக ஆட்சி மாறி வேற ஒண்ணு வந்துருச்சு, ஒரு சாதி ஆணவ படுகொலை கூட நடக்காது. யாராவது உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்புறம் எதுக்குங்க ஆட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்சியாளர்கள் கடுமையான சட்டங்களை போட்டு இவர்களை தண்டிக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அடி மனதில், ஒவ்வொருவருடைய அடி மனதில் ஆழத்தில் ஊன்றி போயிருக்கக்கூடிய, ஊறி போயிருக்கக்கூடிய சாதிய வெறியை அப்புறப்படுத்துவது என்பது வெறும் அரசின் சட்ட திட்டங்களால் மட்டும் சாத்தியமில்லை. அதற்கு சமூக மாற்றம் தேவை. அந்த சமூக மாற்றத்தை செய்வதற்கு யாரெல்லாம் வரலையோ, வராதவன் எல்லாம் யாரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கான்? அரசை பார்த்து கேள்வி கேட்டிருக்கான். ஒரு பக்கம் போய் இளைஞர்கள் மத்தியில் சாதிய உணர்வுகளை ஊட்டுவது, தூண்டுவது, ஏற்றுவது, வெறி ஏற்றுவது, என்ன அதை வச்சுட்டா அப்படிங்க. ஒவ்வொரு சாதிக்கும் அவரவர் சாதியினுடைய பெருமைகளை ஊட்டுவது போய், உங்க சாதியிலதான் இவர் இருந்தார் தெரியுமா, உங்க சாதியிலதான் அவர் இருந்தார், இந்த பெருமைகளை ஊட்டுவது. இன்னொரு பக்கம் சாதி சண்டை நடக்குது. அந்த அரசு சாதி வாரியாக யார் தமிழர்கள் என்று ஒரு பக்கம் போய் பேசுவது, சாதி வாரியாக யார் ஹிந்துக்கள் என்று பேசுவது. இப்போ கொன்னவனும் ஹிந்து, செத்தவனும் ஹிந்துன்னா இந்த ஹிந்து அமைப்புகள் வரணும்ல, சாதியை ஒழிப்பதற்கு எவனும் வரமாட்டான். வெட்டினவனும் தமிழ, வெட்டுப்பட்டவனும் தமிழ, இந்த இடத்துல தமிழ் தேசிய வருமானம் வராது. அப்ப இது என்னடா பண்ண போறீங்க? சரி இப்பா நீங்க அதை விடு, ஏதாவது குறைஞ்சபட்சம் இந்த ஆட்சியாளர்கள் சாதியை ஒழிப்பதற்கு கொஞ்சமா ஏதாவது நகர்த்தி இருக்காங்களா? அப்ப இது அப்படியே தான் இருக்குன்னா எதுக்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் திறந்து உரையாடுவோம். அப்படியே தான் இருக்குமா? அப்ப எதுக்கு இது இந்த அரசு ஆட்சியாளர்கள் திட்டங்கள்? அப்படி இல்லை. இதை மாற்றுவதற்கு சில முயற்சிகள் இங்கே நடந்தன. மனசாட்சியோட பேசும். ஊர் தனியாகவும் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தெருவாகவும் பிரிஞ்சு இருக்கா? இந்தந்த சாதிக்கு இந்தந்த தெரு. ஏன் எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா வாழ முடியாதா? அப்ப கலைஞர் சமத்துவபுரம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார், ட்ரை பண்ணார், முயற்சித்தார். ஒரு நாடு சமத்துவபுரம் சாதி எல்லாம் ஒழித்து விடுமா? எல்லாமே இந்த பெருநோய்க்கு ஏதேனும் ஒரு மருந்து குறைந்தபட்சம் அந்த நோயை கட்டுப்படுத்துமா, ஒரு சின்ன தீர்வு தந்துருமாங்கிற முயற்சியை திருப்பி எடுத்தாங்க. ஆனா நோயை குணப்படுத்தணும் என்ற உணர்வு இவர்களுக்கு இருந்துச்சு, திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு இருந்துச்சு, திமுகவுக்கு இருந்துச்சு, திராவிட இயக்க சிந்தனையாளர்களுக்கு இருந்துச்சு, இடதுசாரிகளுக்கு இருந்தது, எல்லோருக்கும் இப்பொழுதும் இருக்கிறது, பிசிகாவுக்கு இருக்கிறது. அப்ப யாருக்கெல்லாம் இல்லைன்னு யோசிச்சுங்க. அப்போ ஓகே, எல்லாரும் ஒரு இடத்துல வாழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமத்துவபுரம். அதிமுக ஆட்சி வரும், அது அப்படியே கிடப்பில போடும். அதை நீங்க எலிவேட் பண்ணி அடுத்த கடத்துக்கு நிறுத்தி இருக்கணும்ல. இல்ல, நகரமயமாதல் சாதியா ஏற்றத்தாழ்வுகளை ஓரளவு கட்டுப்படுத்தும். நான் திருப்பி ரொம்ப கவனமா சொன்னேன். உடனே கிளம்பி நகரத்துல சாதி இல்லையா? எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் திருப்பி ஆயினும் கிராமங்களில் வேறு ஒன்று இருப்பதை போல நகரங்களில் என்ன செய்யாது?
அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. நிச்சயமாக கொஞ்சம் நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்ப நகரமயமாதல், பெரியார் தான் சொன்னாரு. நகரமயமாதல், நகரமயமாதலுக்காக நாம பல பகுதிகளில் தொழிற்பேட்டைகளையோ அல்லது நிறுவனங்களையோ கொண்டு போகின்ற பொழுது அதெல்லாம் கிடையாது. வந்து சண்டை, ஒரு குரூப் எதிர்க்குது. சரி, ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. இப்ப நீங்க நெல்லையில மிகப்பெரிய சாதிய மோதல்கள், தொடர்ந்து சாதிய மோதல் நடக்கின்ற பொழுது ஒரு கமிட்டியை போட்டு ஆய்வு செய்யறாங்க. அன்னைக்கு அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட், பல இளைஞர்களுக்கு அங்கே வேலை இல்லை, வேலை இல்லாம வெட்டியா அங்கங்க உட்கார்ந்துருக்கான், மைதானத்துல உட்கார்ந்துருக்கான், கோயில் சோத்துல உட்கார்ந்துருக்கான். அப்ப சண்டை வருது, பிரச்சனை வருது, மாத்தி மாத்தி வெட்டிக்கிறான். அப்ப அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவை கலைஞர் வந்து கொண்டு வந்தார். கொண்டு வந்து நிலம்லாம் ஆர்ஜிதப்படுத்தி எல்லாம் செஞ்சு அது ஆரம்பிக்க போற ஸ்டேஜ்ல ஆட்சி மாற்றம். நமக்கு தான் ஒரு நல்ல ஆட்சி இருந்தா பிடிக்காத, மாத்தி விட்டுருவோமே, போட்டோம். அடுத்தது வந்து 10 வருஷம் அதிமுக ஆட்சியில அதை சீரழிச்சு சின்னாபின்னப்படுத்தி ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப திருப்பி அது சீரோல இருந்து ஆரம்பிச்சு இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காங்க நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா. இப்ப தூத்துக்குடியில வின்ஃபாஸ்ட் 229 பேருக்கு தூத்துக்குடியை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இப்ப நீங்க வேலையை கொடுத்தீங்கன்னா 50 சாட்டு வேலைக்கு போயிட்டு வருவான். போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா வேலை போயிருங்கிற பயம் இருக்கும், ஒழுங்கா இருக்கும். இப்படி ஒரு அரசு ஒரு நிறுவனங்களை கொண்டு வரும், ஒரு தொழிற்பேட்டையை கொண்டு வரும். இது ஒரு சின்ன இது இது உடனே இது முற்றிலும் அளிக்கலாம். இது ஒரு முயற்சி. சாதி மறுப்பு திருமணங்கள், சாதிய பெருமளவு கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. சாதி ஏற்றத்தாழ்வுகளை, சாதிய மோதல்களை. அப்ப சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமைன்னு திமுக ஒண்ணு கொண்டு வந்துச்சு. அதிமுக என்னன்னு பிரச்சாரம் பண்ணுச்சு கொங்கு மண்டலத்துல? இந்த சாதி பிள்ளை அந்த பையன் கல்யாணம் பண்ணலாமா, அந்த சாதி பிள்ளை எந்த பையன் கல்யாணம் பண்ணலாமா? திமுக பத்தியா இப்படிலாம் சொல்லுது. கொங்கு மண்டலத்துல போய் பரப்புரை செய்த போது சமூக நீதி பேசுபவர்கள் எத்தனை பேர் களத்துக்கு வந்தாங்க? திமுகவின் இந்த முடிவை நாங்க ஆதரிக்கிறோம், தேர்தல் அறிக்கையிலேயே திமுக சொல்லி இருக்குது, பாராட்டுக்கள். இதற்கு எதிராக பேசக்கூடிய பாஜகவை, இதை ஆதரிக்க மறுக்கக்கூடிய நாம் தமிழரை, அல்லது இதற்கு எதிராக பேசக்கூடிய பாஜக, அதிமுக இவங்களெல்லாம் கண்டிக்கிறோம். யாரும் வரல. அப்போ அரசு ஒரு முயற்சி எடுக்கா, கட்சி ஒரு முயற்சி எடுக்குது. சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை. அப்ப இந்த நோயை தீர்க்கணுங்கிறதுல ஒரு கன்சர்னோட இருந்திருக்காங்களா? எஸ். அதற்கான மருந்துகளாக பலவற்றையும் கொடுத்து பார்த்திருக்கிறார்களா? எஸ். இன்னொரு பக்கம் நோயை பரப்புற கிருமிகள் போல புதிய புதிய கட்சிகள் வேற வேற பேர்ல, மதத்தின் பேர்ல, மொழியின் பேர்ல, சாதியின் பேர்ல, இனத்தின் பேர்ல வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒண்ணு ஒரு பக்கம் நடக்கும்போது இந்த நோய் இந்த ஆட்சியில அல்லது அந்த ஆட்சியில ஒரு சில ஆண்டுல தீர்க்கக்கூடிய நோயே கிடையாது. இதற்கு தொடர்ந்து பேச வேண்டிய சமூக மாற்றத்திற்கு வித்திட வேண்டிய கட்டாயமும் அவசியமும் இருக்கிறது. சாதி வாரியாக தொழில்களை நடத்த வேண்டும் என்று பாஜக சொல்லுகிறது. குலக்கல்வியை மீண்டும் திணிக்க முயற்சிக்கிறது. அதற்கு இங்க எல்லா சாமரமும் வீசுவது போல ஒருத்தர் செயல்படுறாரா இல்லையா? பண்றாரா இல்லையா? நீ வா மாடு மேய்க்கன்னு யார கூப்பிடுறாரு? நீ வா மரம் ஏறேன்னு யார கூப்பிடுறாரு? அப்போ திட்டமிட்டு அப்பா தொழிலத்தான் பையன் செய்யணும் என்ற பாஜகவினுடைய வர்ணாசிரம தர்மத்தினுடைய, சனாதனத்தினுடைய அந்த சதிக்கு தமிழ்நாட்டை பலியாக்குவதற்கு ஒருத்தர் வேலை செய்யறாரு. அப்ப அதையும் சேர்த்து கண்டிக்கணுமா இல்லையா? இதெல்லாம் சேர்த்து கண்டிக்கப்பட்டால்தான் இந்த சாதிய ஆணவ படுகொலைகள், சாதிய சிந்தனைகள் ஓரளவுக்கு என்ன செய்யும். நீங்க சென்னையில பாருங்க, நிறைய திருமணங்கள், 100 திருமணம் நடக்குன்னா நான் எழுதி தர்றேன், 100ல கிட்டத்தட்ட ஒரு 60 திருமணத்துக்கு மேல பையன் வேற சமூகம், பொண்ணு வேற சமூகமா தான் இருக்கு. பல திருமணங்கள் இன்றைக்கு லவ் மேரேஜ், விருப்ப திருமணங்களாக அமைந்திருக்கின்றன. அது என்ன ஆகுது? வீட்டிலேயே பேசியே பண்ணி வச்சிடறாங்க. எப்படி சாத்தியமாச்சு? ஒண்ணு நகரமயமாதல், இன்னொன்று கல்வி. இதெல்லாம் தான் ஓரளவுக்கு அதை மாத்துச்சு. கிராமத்துல கூட அந்த பிரச்சனை இருக்கு. எங்க ஏத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், என் தாய் மாமா என்ன சொல்லுவான், என் மச்சான் என்ன சொல்லுவான், எங்க அக்காளி பங்காளி என்ன சொல்லுவான். இவன் சும்மா இருந்தாலும் அவன் ஏத்தி விடுவான்ல. நானா இருந்தா அப்படின்னு சொல்லி இவன் போய் சொல்றாங்க. நானா இருந்தா, என் பிள்ளையா இருந்தா விட்டி வகுந்திருப்பேன், இப்படிலாம் பேசுறது. அப்ப அவன் என்ன செய்வான்? சோ இது எல்லாவற்றையுமே நேற்று அந்த காணொலியில மிக தெளிவாக வந்து கோடு போட்டு காட்டியிருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அந்த காணொலியில இப்ப நான் சொல்ல பாருங்க, வேலைக்கு போயிட்டான்னா திருது அதுல வரும். படிச்சு முடிச்சுட்டு எங்கேயாவது சென்னைக்கு போயிட்டான், நானும் போலாமான்னு கேட்கும்போது ஒருத்தன் வருவான். போதனா, ஊரை காலி பண்ணி போயிடாத, ஊரை விட்டு போயிடாத, இங்கே இரு. ஏன்னா அங்கே இருந்தா தான் திருப்பி அந்த சாதிய ஒரு கூட்டம் உட்காத்திருக்கியா, கையில கயிறு கட்டுறத பத்தி எல்லாம் அதுல பேசியிருப்பாங்க. சாதி வாரியா கயிறு கட்டிட்டு வரான். பாஜக என்ன சொல்லுவாங்க, அண்ணாமலை ஹைத்ராஜா என்ன சொல்றாரு, அரசு ஒரு உத்தரவு போடுது கயிறை கட்டாதீங்கன்னு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, பார்த்தீர்களா இந்த அரசு ஹிந்து விரோத அரசுன்னு ஒரு கூட்டம் கிளம்பி வருது.
அன்றைக்கு இல்ல திமுகவுடைய முடிவு, நான் திமுகவுடைய செயல்பாடுகளை எதிர்த்தாலும் திமுகவின் இந்த முடிவை ஆதரிக்கிறேன்னு நாம் தமிழர் கட்சியோ தாவேகாவோ மற்றவர்களும் முன்னாடி வந்துக்கணும்ல. வந்தார்களா? வரலையே. அப்ப அரசு உள்ளது நல்லது செய்யும் போது அதற்கு எதிர்ப்பு வரும்போது எல்லாரும் கம்முனு போய் உட்காந்துக்கிறாங்க. எதிர்ப்பு தெரியும் நல்லா அடி நல்லா அடி, உன் ஓட்டெல்லாம் அவனுக்கு போடாத, பத்தியா உன் பிள்ளைய கையில கயிறு கட்டக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி விட்டுறது. அப்புறம் சாதியை ஒழிக்க நீங்கள் என்ன செய்தீர்கள்? அரசு செய்யுது இல்ல. நேற்று அந்த வீடியோல அந்த காமெண்ட்ல அதை கேட்டிருந்தாங்க. தெரியல. அரசு இந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்பதில் இந்த அரசு இத முதல்ல நோயின்னு ஒத்துக்குது. இந்த நோயை குணப்படுத்தணுங்கிறதே உறுதியா இருக்குது. ஆனா இந்த அரசால மட்டும் அதை செஞ்சிட முடியுமா? முடியாது. நீங்க நாளைக்கு அங்க போய் உட்கார்ந்தாலும் முடியாது. நான் யாருமே உட்கார்ந்தாலும் முடியாது. அப்ப எதுவுமே முடியாதுன்னா இப்படியே விட்டுருவோமா? அப்படி அல்ல. எல்லோரும் சேர்ந்து போராடணும். தொடர்ந்து போராடணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஏற்றத்தாழ்வு அளவுக்கு இன்னைக்கு இல்ல. இது படிப்படியா குறையக்கூடிய நோய். அன்னைக்கு காலிலேயே செருப்பு போடக்கூடாது. இடுப்புலதான் துண்டை கட்டணும். மேல சேலை போடக்கூடாது. இது இன்னைக்கு மாறி இருக்கு. அன்னைக்கு படிக்கவே கூடாது. பள்ளிக்கூடமே வரக்கூடாது. அது மாறி இருக்கு. அன்னைக்கு தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, அது மாறி இருக்கு. அப்ப இவ்வளவு மாறுறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும்போது இதுவும் மாறுவதற்கு இன்னும் சில ஆண்டுகள் பிடிக்கும். ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? விடாம சண்டை போடணும், சண்டை செய்யணும், அறவழியில் நின்று சண்டை செய்யணும், சமூக மாற்றத்திற்கு தொடர்ந்து பேசணும், உரையாடணும், கீழே போய் நிக்கணும். அந்த வகையில் நகைச்சுவை என்ற அந்த வடிவத்தின் மூலம் இந்த சமூகத்திற்கு தங்களால் ஆன அந்த ஆகப்பெரும் பணியை செய்திருக்கக்கூடிய தம்பிகள் கோபி சுதாகரன் மற்றும் அவர்களுடைய டீம், மொத்த டீமுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், நன்றிகளை சொல்லி ஒன்றுபட்டு நிற்போம். சாதி ஆணவத்திற்கு எதிராக ஓரணியில் திரள்வோம், தொடர்ந்து உரையாடுவோம், எழுதுவோம், பேசுவோம். சாதிய சிந்தனைகளை ஊட்டக்கூடிய கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள் எந்த வடிவில் வந்தாலும் அதை எதிர்ப்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.